நாம் செய்கிற ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை, நம்ம செய்கிற ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை என்று ஒரு 3 விதமான ஆராதனைகள் இன்னைக்கு உலகத்தான் ஆராதனை செய்கிறார்கள். ஆராதனை அபிஷேகம் என்று சொல்லுகிறார்கள், அப்படித்தானே? ஆராதனை அபிஷேகம், அபிஷேகம் பண்ணினேன், சரிங்களா? இப்போ ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த ராஜா, பாபிலோன் ராஜா இப்படியாக, இவங்க இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், அதனால வசனத்தை மட்டும் நீங்க படிச்ச போதும். உங்களை என் கைக்கு தப்ப வைக்க போகிற தேவன் யார் என்று புறஜாதியான் கேட்டார். தேவன் யார்? இது உங்களுக்கு தெரியும். இது அந்நிய தேசம், பாபிலோன் சொல்லக்கூடிய அந்நிய தேசத்துல எருசலேமில் இருந்து நிறைய பேர் அடிமையாக கொண்டு போகப்பட்டாங்க. அந்த ராஜாவுக்கு திடீர்னு ஒரு ஆசை வருது, நான் ஒரு சிலையை உண்டு பண்ணி வைக்க வேண்டும். அந்த சிலையை 127 தேசம், அவனுடைய கைக்கு கீழே 127 தேசம் இருந்தது. அதுல ஒரு தேசம் நம்ம இந்தியாவும் சேர்ந்துதான். இந்தியாவும் சேர்ந்து 127 தேசம், சரிங்களா? அப்ப எல்லாரும் வந்து நான் நிறுத்திய சிலையை கும்பிடணும், அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணணும் என்று அவனுக்கு ஒரு ஆசை வருது. அவன் சக்கரவர்த்தி, அவனுக்கு கீழே 127 தேசம் இருக்கிறது, நிறைய வசதி வாய்ப்புகள் உள்ள நாடு. அந்த சிலையோட உயரம் என்ன இருக்குல்ல, அதுல எத்தனை முழம் அடி? 60 அடி. 60 அடி உயரம், 60 முழம், 60 முழம் உயரம். ஒரு முழம் என்பது 1.5 அடி. 60 முழம்னா 60 முழம் எத்தனை அடி? 90 அடி. 60 30 90 அடி. 90 அடினா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளவு ஹைட்டா இருக்குன்னு நீங்க பாருங்க. 90 முழ உயரமும் 30 முழம் அகலமாக செஞ்சு வச்சு அந்த சிலையை நீங்க வணங்கணும், பிரதிஷ்டை பண்ணணும்னு அவனுக்கு ஒரு ஆசை வந்தது. எல்லா ஜனங்களும் அந்த சிலையை வணங்கினார்கள். ஏன்னா யார் உத்தரவு? ராஜாவினுடைய உத்தரவா இருக்கிறபடினாலே எல்லாரும் அதை வணங்கணும். வணங்காம போனா அவங்களை எரியிற அக்கினி ஜூளையில போட்டு அவங்களை கொன்றது அவங்களுடைய திட்டம். ஏன்னா ராஜா ஒரு முடிவு எடுத்துட்டால் அங்க மாற்று கருத்து ஒண்ணுமே பண்ண முடியாது, அவன் தான் அந்த காரியங்கள் செய்வான். அப்ப இந்த 127 தேசத்தில் இருக்கிற முக்கியமானவர்கள், மந்திரிகள், எல்லாம் அரசு துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கும்பிடுறாங்க. இந்த எருசலேமில் இருந்து கொண்டு வந்த 3 பேர் மட்டும் என்ன செய்யல? கும்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்க பேர் என்ன? சாத்ராக், மேசாக், ஆபு. இந்த பேர் வந்து அந்த நாட்டு ராஜா வச்ச பேரு. இவங்க சொந்த பேரு 3 வேற. அனனியா, மிசாவேல், அசரியா, சரிங்களா? இதான் அவங்களுடைய ஒரிஜினல் பேர். இன்னைக்கு ஒரிஜினல் பேர் ரொம்ப பேர் மறந்துட்டாங்க, பட்ட பேரே கூப்பிடுவாங்க. நம்ம ஊர்ல பாருங்களேன், சொந்த பேரை சொன்ன தெரியாது, பட்ட பேரை சொன்னாதான் தெரியும். அப்ப இவங்க 3 பேர் என்ன சொல்றாங்க? நாங்க இந்த சிலை என்ன செய்ய மாட்டோம்? கும்பிட மாட்டோம், நாங்க கும்பிட மாட்டோம். டேய், யாருக்கிட்ட சொல்ற? ராஜா கிட்டயா? ஆமா, உங்ககிட்ட தான் சொல்றேன். அப்ப கும்பிட மாட்டேன், வேற எதை கும்பிடுவேன்? நாங்கள் ஆராதிக்கிற ஒரு தெய்வம் உண்டு, அவரை தவிர நீ நிறுத்திய, நீ ராஜாவா இருக்கலாம், நீ அதிகாரியா இருக்கலாம், நீ எத்தச்சோட ஆளா இருக்கலாம், என் ஆண்டவரை விட நீ பெரிய ஆளு இல்லப்பா. ஆகையினால இந்த சிலைய ஆராதிக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் தேவன் உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே ராஜாக்கு கோபம் வருமா வராதா? கோபம் வந்த உடனே அவனை பார்த்து சொன்னதுதான் நீங்க வாசிச்ச அந்த வசனம். என்ன சொல்றான்? நாதஸ்வரம் ஊதும், ட்ரம்பட் அடிக்கும், வீணைகள் எல்லாம் சத்தம் போடும், நீங்க 3 பேர் கும்பிடணும். கும்பிடாம போனீங்கன்னா தூக்கி எங்க போட்டுருவேன்? தீயில போட்டுருவேன். அந்த கடைசி வரிதான் செய்தி. என்னது? உங்களை என் கைக்கு தப்ப வைக்க போற தேவன் யார் என்று கேட்டான். அருமை சகோதரே, சகோதரியே, ஒருவேளை நினைக்கலாம்,
இந்த கஷ்டத்திலிருந்து என்னை தப்பி வைக்கிற தெய்வம் யாரு? இந்த கடன் தொல்லையிலிருந்து என்னை தப்பி வைக்கிற தெய்வம் யாரு? இந்த வியாதியிலிருந்து என்னை தப்பி வைக்கிற தெய்வம் யாரு? என் குடும்ப கஷ்டத்திலிருந்து என்னை விடுதலை பண்ணுகிற தெய்வம் யாரு? இன்னைக்கு பிசாசு என்ன செஞ்சிருக்கிறான்? கட்டி வச்சிருக்கிறான். நீங்க லூக்காவுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி இவளை கட்டி வைத்திருக்கிறது. என்ன செஞ்சிருக்கான்? கட்டி வச்சிருக்கான். வியாதி என்பது இயற்கையில வரக்கூடிய வியாதி இருக்கிறது, பிசாசு கொண்டு வர வியாதியும் இருக்கு. ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வியாதி இயற்கையில வந்த வியாதி அல்ல, இது பிசாசு கொண்டு வருகிற வியாதி. 18 வருஷமாய் எவ்வளவனும் நிமிர முடியாத கூனி அந்த அம்மா, அவளை எது கட்டி வச்சிருக்கான்? சாத்தான் அவளை கட்டி வச்சிருக்கு. இந்த கட்டுகளை நான் அவிழ்த்து விட்டேன். அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கீங்களா? இதிலிருந்து என்னை விடுவிப்பவன் யார், என்னை தப்பி வைப்பவன் யார் என்று நினைக்கிறீங்களா? உங்களை தப்பி வைக்கிறவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். அல்லேலூயா. உங்க உள்ளத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். 130 அடி உள்ள சிலையில் அல்ல, உனக்குள்ள தெய்வம் இயேசு வாழுகிறார். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லுவோமா? பெரிய 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 புண்ணிய ஸ்தலங்கள், பெரிய 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 கோயில்கள் அதுக்குள்ள இருக்கா? உனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். விடுதலையாக்கு தெய்வம் உனக்குள்ள இருக்கிறார். அங்க சொல்றாங்க, என் கையில் இருந்து உன்னை தப்பி வைப்பது யார்? நீங்க சொல்லுங்க, இந்த பிரச்சனை என்னை தப்பி வைக்கிறவர் இயேசு. இந்த வியாதியிலிருந்து என்னை தப்பி வைக்கிறவர் இயேசு. என்னுடைய வறுமையிலிருந்து என்னை தப்பி வைக்கிறவர் இயேசு. என் கடன் பாரத்திலிருந்து என்னை தப்பி வைக்கிறவர் இயேசு. இயேசு இயேசு இயேசு. நீங்க ஒரு நாளுக்கு எத்தனை முறை சொல்றீங்களோ அத்தனை முறை நீங்க பிசாசியை வெட்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன செய்றீங்க? பிசாசியை வெட்கப்படுத்துறீங்க. இயேசுன்னு சொன்னாலுமே பிசாசுக்கு வெட்கம் வந்துடும். இயேசுன்னு சொன்னாலே பிசாசு நம்மளை விட்டு என்ன செய்வான்? ஒதுங்கி போயிடுவான். இயேசு என்ற நாமம் வானோர் பூதலத்தோர் எல்லாத்துக்கும் மேலா இருக்கிற நாமம். அல்லேலூயா. என் கைக்கு உன்னை யார் தப்பி வைக்கிறான் பார்க்கலாம். நீ சர்ச்சுக்கு போயிட்டியா? சரி, கடவுள் உன்னை எப்படி தப்பி வைக்கிறார் பார்க்கலாம். ஆனா ஒரு நாள் அவன் வெட்கப்பட்டு போவான். அதுல 17 வசனம் பாருங்க. இவன் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்பி வைக்க வல்லவராய் இருக்கிறார். கைகள் தட்டி ஆண்டவரே சொல்லுவோமா? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களை தப்பி வைக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிங்க. நீங்க எதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்புறீங்களோ தேவன் உங்களை அந்த காரியத்தில் விடுதலையாக்குவார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவர்? உன்னை தப்பி வைக்க வல்லவர். உன்னை தப்பி வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சரி, இப்ப இந்த தேவன், ஆராதிக்கிற தேவன் தப்பி வைக்க வல்லவர். இன்னும் 3 ஆராதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். கொலோசியர் புஸ்தகம் சீக்கிரமாய் நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராகி வருவோம். கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் இந்த வந்துட்டேன். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 18. கணுக்களாலும் கட்டுகளாலும் இணைக்கப்பட்டு சரீரம் தலையை பற்றி கொள்ளாமல். இன்னைக்கு தலைன்னு எந்த தலையோ போய்கிட்டு இருக்காங்க. கணுக்களாலும் கட்டுகளால் உங்களை விடுதலையாக்குகிற தலையை நீங்க பற்றி கொள்ளாமல். தலை, பெரிய தலை யாருதான்? ஏசுதான். இன்னைக்கு தளபதி அப்படிதானே? தளபதி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. சில சொல்லுவாங்க, வீட்டில் ஒருத்தர் பெரிய இருந்தாருன்னா அந்த தலை வரட்டும். என்ன தலை? பெரிய தலை வரட்டும் சொல்றோம்ல. நமக்கு பெரிய தலை இயேசுதான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தீப்பெட்டி ஒரு நாள் சொல்றேன், ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? தீக்குச்சியும் தீப்பெட்டி 2 பேசிக்கிச்சா. தீப்பெட்டி சொல்லிச்சா, உனக்கு நீயும் நானும் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம்,
உனக்கும் ஒரே மருந்து தான், எனக்கும் ஒரே மருந்து தான். ஆனால் நம்ம 2 பேரும் மோதும் போது என்ன செய்ய, தீக்குச்சி சொல்லிச்சான், நம்ம 2 பேரும் மோதும் போது நான் மட்டும் எரிகிற, நீ எரிய மாட்டேங்கிறியே அப்படின்னு தீக்குச்சி தீப்பெட்டி பார்த்து சொல்லிச்சான். அதுக்கு தீப்பெட்டி சொல்லிச்சான், யாரு மண்டை கனமா இருக்கோ அவன் தான் எரிவான் அப்படின்னு. ஏன்னா தீக்குச்சி மண்டை எப்படி இருக்கும், பெருசா இருக்கும்ல. தீப்பெட்டி பாவம் அப்படியே தான் இருக்கு, ஆனா உரசும் போது இதுதான் எரியும். மண்டை கனம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் என்ன செய்வாங்க, எரிஞ்சு போவாங்கன்னு. அப்ப நம்ம தலை இயேசு. அல்லேலூயா. இனிமேல் தலையா தளபதினா என்ன சொல்லணும், எங்க தலை இயேசு. சரி, அப்புறம் மாயமாலமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனை. முதல் ஆராதனை என்ன ஆராதனை? இங்க பார்த்தோம், தானியேல பார்த்தோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர். சரிங்களா? அது நிறுத்திட்டு இப்ப ஜனங்கள் என்ன செய்யறாங்களா, தூதர்களுக்கு ஆராதனை செய்கிறார்கள். தேவனுக்கு அல்ல, தூதர்களுக்கு. அதாவது படைத்தவரை அல்ல, படைப்புகளுக்கு ஆராதனை செய்கிறார்கள். இப்ப இந்த சீசன் பக்தியா இருக்கிறனால எங்கெல்லாம் ஆராதனை பண்றாங்கன்னு நீங்க பார்த்துக்கிடுங்க, உங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் ஆராதனை பண்றாங்கன்னு. தூதர்களுக்கு பண்ணுகிற ஆராதனை. இந்த நாட்களில் இந்த சீசன் பக்தி உள்ளவர்கள் இந்த நாட்களில் என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தர் காலை ஒருத்தர் கழுவுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பாத பூஜை. அது பேர் என்னது? எங்கிருந்து வந்துச்சு? இயேசு கிறிஸ்து திருவிருந்து கொடுக்கும் போது கடைசி ராப்போச்சனத்துல என்ன செய்தார்? சீசர் கால்களை கழுவினார். ஏன் கழுவுறார்னா, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேன்மையானவங்களோ தாழ்மையானவங்க அல்ல, எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். தாழ்மையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எதில் கற்றுக்கொள்ளுங்க? தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க. காணாதவைகளை நுழைந்து மாம்ச சிந்தை. என்ன சிந்தையுமா? மாம்ச சிந்தை. 2 சிந்தை இருக்கு. ஆவியின் சிந்தை ஒண்ணு, மாம்ச சிந்தை ஒண்ணு. ஆனா ஸ்தோத்திர, பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள்ங்கிறார். மாம்ச சிந்தை. இந்த மாம்ச சிந்தை எப்பொழுதும் மாம்சத்துக்குரியே கேட்கும். இந்த அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, அவங்க பண்றாங்க, இவங்க பண்றாங்க, அந்த வேணும், இது வேணும், இந்த பூமிக்குரிய காரியங்களையே சிந்திக்க வைக்கும். ஆவியின் சிந்தை பரலோகத்தையே சிந்திக்க வைக்கும். அல்லேலூயா. எல்லாமே மாய. மாம்ச சிந்தை இந்த பூமியே யோசிக்க வைக்கும். ஆவியின் சிந்தை எதை யோசிக்க வைக்கும்? பரலோகத்தை குறித்து யோசிக்க வைக்கும். அடுத்த வரி பாருங்க. மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனோ உங்க பந்தய. நீங்க ஒரு பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மியூசிக் கேள்வியில நிறைய பேர் கலந்திருக்கலாம், அப்படித்தானே? நிறைய பேர் கலந்திருக்கலாம். பந்தய பொருளை தட்டி சென்றது யாரு? ஜான் பால் ஒரு ஆள். ஆமா இல்லைங்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு, நீங்கள் இழந்து போகும்படி இந்த சீசன் காலத்தில் ஒருவனும் ஒருத்தியும் உங்களை வஞ்சிக்க விடாதபடி பார்த்துக்கங்க. நீங்க நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க, நல்ல ஒரு பிரயாணத்தில் ஓடிக்கொண்டிருக்கீங்க. இது சீசன் பக்தியா இருக்கிற காலமா இருக்கிறனால உங்க சிந்தனையில நுழைஞ்சி வீணான சிந்தனையினால எதவாச்சும் உன்னை கவர் பண்ணி நீங்க பெறப்போகிற பந்தய பொருளை இழந்து போகிறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? முயற்சி பண்ணுவாங்க. பழைய காரியத்துல உங்களை கொண்டு போகிறதுக்கு பிசாசு என்ன செய்வான்? முயற்சிகள் பண்ணுவான். அது இப்ப புதுசா வந்தவங்க ரொம்பவும் பிசாசு என்ன செய்வான்? ஓரளவுல பல வருஷம் ஆனவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இன்னும் மரணமே அல்லாமல் கிறிஸ்து விட்டு அவங்களை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. புதிதா வர்றவர்களை பிசாசு என்ன செய்வான்? ஏதாவது ஒரு வழியில உங்களை என்ன செய்வான்? டைவர்ட் பண்ணி நீங்க பெறப்போகிற பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும் படிக்கு சிலர் சொல்லுவார்கள். ஒரு சாக்கடையில் ஒரு பையன் விழுந்துட்டான், ஒரு 3 வயசு பையன். மற்றவனை பார்த்து ஐயோ விழுந்துட்டான்னு சொல்லி எடுத்து வெளியே விடுவான், தவிர மற்றபடி ஒன்றும் செய்ய மாட்டான். அம்மா இருந்தா என்ன செய்யும்? கட்டி பிடிச்சு எல்லாம் தொடச்சி
எப்படி அது பார்க்குமா? நான் நல்ல சேலை கட்டிருக்கேன், ஐயோ என் பிள்ளை எடுத்துட்டா நான் வந்து சாக்கடை ஒட்டிக்கிறேன்னு சொல்லி அம்மா அப்படி நினைக்குமா? நினைக்கா. சேலை பானா போயிட்டு போ, என் புள்ள கிடைச்சானே எல்லாம் அவனை சுத்தம் பண்ணுவான். நாம் ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு போய் அந்த குழந்தைய பண்ண முடியுமா? பண்ணுவோமா? துணியில் பற்றுமாமா, தள்ளி நின்று தான் தண்ணி ஊற்றுவான். ஆமா இல்லைங்களா? இயேசு தாயா இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை தீட்டென்று அவர் ஒதுக்கவே மாட்டார். எந்த காலத்திலையும் உன்னை தீட்டென்று ஒதுக்க மாட்டார். நம்ம ஆண்டவர் யாரையும் ஒதுக்க மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் அவருடைய பிள்ளைகள். அப்ப இதெல்லாம் மனசுடைய கற்பனையின்படியே நடந்து, தொடாத, ருசி பார்க்காத, சாப்பிடாத, தீண்டாத கட்டளைக்கு நீங்க உட்படுவது என்ன? 22ல இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இதெல்லாம் சாப்பிட்றதுனால என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போயிருமே. நிலைச்சிருக்காதே. உள்ள இருக்கிறது தானே உன்னை தீட்டுப்படுத்தும். வெளியிருந்து போறத உன்னை என்ன செய்யாது? தீட்டுப்படுத்தாதே. இங்க சாப்பிட்றோம், தொண்டை வரைக்கும் ருசி, தொண்டை கீழே போன என்னது இல்லா போயிடும். அது வந்து காலப்போக்கில் மாறிடும். இது மனசனை தீட்டுப்படுத்தாது. உள்ள இருந்து வெளியே வருது பார்த்தீங்கன்னா, அதான் உன்னை தீட்டுப்படுத்தும். வெளியிருந்து உள்ள போறது தீட்டுப்படுத்தாது, உள்ள இருந்து வெளியே வர்றது தீட்டுப்படுத்தும். உள்ள இருந்து என்ன வரும் சொல்லுங்க, ஆள் கூட சொல்லுங்க. உள்ள இருந்து என்ன வரும்? கோபம், சாபம், சொல்லுங்க, எல்லாம் சொல்லலாம். எல்லாம் இதுதான் உன்னை தீட்டுப்படுத்துமே தவிர நீ சாப்பிட்றதுனால உன்னை தீட்டாக போறது இல்லை. காய்கறி தான் சுவாமிகள் சாப்பிடும். என்ன சாப்பிடும்? ஏன்னா ஆடு மாடுக்கு உயிர் இருக்கு. இது சைவம், காய்கறி சைவம், இது அசைவம். ஒருத்தர் கேட்டாரு, இங்க சைவமா அசைவமா? சைவம் தான், அப்பப்ப அசைவம். அப்பப்ப என்ன செய்வோம்? அசைவம். இது சாப்பிட்டா தீட்டு, காய்கறி சாப்பிட்டா என்ன இல்லையா? தீட்டு இல்லையா? இப்ப காய்கறி விலையெல்லாம் கூடிருச்சு. காய்க்கு உயிர் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னார்ல. அப்ப செடிக்கு உயிர் இருக்கா இல்லையா? செடியில் வரக்கூடிய காய்க்கு அது கிள்ளி எடுக்கிறமே பச்சையா வரும்ல, அது என்னது? ரத்தம். நமக்கு சிகப்பு ரத்தம், அதுக்கு என்ன வருது? பச்சை ரத்தம். நல்ல கறி பிடிச்ச காயா வாங்கணும்னு சொல்ற வாங்குறோம்ல. வெண்டைக்கானா நல்லா இருக்கணும். அந்த 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 இது பிடிச்சி மூக்கு பிடிச்சி என்ன செய்யணும்? உடைக்கணும். சில பேர் உடைச்சே போட்டு போயிருப்பான், வாங்கவே மாட்டாங்க. கடைக்கார கோவம் வந்து வரைச்சி விட்டுருவார். அதுக்கு என்ன இருக்கு? உயிர் இருக்கு. புழு இருக்கு பாத்தீங்களா? புழு, அதை நீங்க குத்தி பாருங்களேன், அதுல இருந்து வெள்ளையா வரும். அது ரத்தம். ஏன்னா முதுகு எலும்பு இல்லாததுக்கு வர்றதெல்லாம் வெள்ளையா தான் இருக்கும். முதுகெலும்பு இருக்கிறதுக்கு மட்டும் தான் சிகப்பா ரத்தம் வரும். அது வெள்ளை ரத்தம், இது சிகப்பு. முதுகு எலும்பு இல்லாமல் ஒரு உறுப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு சிகப்பா ரத்தம் வராது, வெள்ளையா தான் வருவது. இது சயின்ஸ். அப்ப இதெல்லாம் அவங்க என்ன செய்றாங்க? இதெல்லாம் அனுபவிக்கிறதுனால அழிந்து போகுமே. ஆனா உள்ள இருந்து வர்றதா உன்னை தீட்டுப்படுத்தும் என்று சொல்றாரு. 23ஆம் வசனம். இப்படிப்பட்ட போதனைகள் சுய ஆராதனைகளையும் மாயமான தாழ்மையும் காலையிலையும் குளிச்சு, சாயங்காலம் குளிச்சு, காலையில குளிச்சு, என்னது? காலையில குளிச்சு டிப்பன் சாப்பிட்டு, மாலையில குளிச்சு சாப்பாடு சாப்பிட்டு, இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் எதுக்குன்னா உன் உடம்பை பேணி பாதுகாக்கிறதா தவிர வேற ஒரு வெங்காயம் கிடையாது. இவர் பெரியார் சொன்ன மாதிரி, தந்தை பெரியார் சொன்ன மாதிரி, இவைகள் உன்னோட உடம்பை பேணி பாதுகாப்பது. காலையில குளிச்சா உடம்புக்கு நல்லது, நைட்டு குடிச்சா உன்னோட குடும்பத்துக்கு நல்லது. இது உன்னுடைய சரீரத்தை பாதுகாக்கிறதுமே தவிர நீ நினைக்கிற மாதிரி பெருசா ஒண்ணு நடக்க போறது இல்லை. கடவுளுக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்க. மாயமான தாழ்மை நமக்கு என்ன செய்யணும்? வேணாம். உள்ளது உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்லுங்க. மாயமான தாழ்மை நம்மளை வேற வழிக்கு என்ன செஞ்சிடும்? கொண்டு போய்விடும். ஸ்தோத்திரம். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா,
சுய இஷ்டமான ஆராதனை. இரண்டாவது ஆராதனை இது. ஃபர்ஸ்ட் ஆராதனை இது தூதர்களுக்கு செய்யும் ஆராதனை. இரண்டாவது ஆராதனை சுய இஷ்டத்துக்கு செய்யற ஆராதனை. இவன் என்ன நினைக்கிறானோ அதுதான். இப்படி செய்யணும்னா இப்படிதான், அப்படி செய்யணும்னா அப்படிதான். இவன் மனசுல ஏற்கனவே ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கான்ல, அதுபடி செய்வான். இதுக்கு பேர் தான் சுய ஆராதனை. 15:9 சீக்கிரமா சீக்கிரம் முடிக்க போறேன். மத்தேயு 15:9. தேங்க்யூ ஜீசஸ். மத்தேயு 15:9. அப்பா நல்லா கவனிங்க. மனுஷனுடைய கற்பனைகளையும் உபதேசங்களாய் போதித்து, சரிங்களா? இப்ப ரோமர் 12:1 பார்த்தோம். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்ப புத்தி இல்லாத ஆராதனை ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஆராதனை இயேசு நாதரே சொல்றாரு. மனுஷனுடைய கற்பனை, அவன் மனசுல என்ன நினைக்கிறானோ அதுதான் படி நீ செய்ய நினைக்கிறான். இதை எடுத்து அங்க வைக்க சொல்றான், அதை எடுத்து இங்க வைக்க சொல்றான், இது நீ இதை சேர்க்கணுங்கிறான், சேர்க்க மாட்டேங்கிறான். சில காரியம் சொல்றாங்க பாத்தீங்களா, எல்லாம் இவனுடைய மண்டையில உருவானது, இவனுடைய எண்ணத்துல உருவானது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய். இப்ப நான் உபதேசம் பண்றது என்னுடைய கற்பனை இல்ல, வேதத்துல இப்படி இருக்கு, ஆண்டவர் இயேசு இப்படி சொன்னார்னு சொல்றேன் தவிர என்னுடைய சொந்த கருத்து. சில ஜோக்குக்கு சொல்லியிருப்பேன் தவிர மற்றபடி என்னுடைய கருத்து ஒன்றுமே இல்லை. ஆனா அவங்க சொல்றதெல்லாம் எது? மனுஷனுடைய கற்பனைகளை போதனையாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அநேகருடைய ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையா இருக்குமா? வீணான ஆராதனை. நீங்க செய்யற ஆராதனை அல்லேலூயா. நீங்க செய்யற ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை. இந்த ஆராதனை தான் சோத்ரம். எபிரேயர் 8:5 இந்த புத்தி உள்ள ஆராதனை நீங்க செஞ்சீங்கன்னா, வீணான ஆராதனை செய்யாம உண்மையுள்ள ஆராதனை நீங்க செஞ்சீங்கன்னா, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது. அல்லேலூயா. இது செய்யற ஆராதனை பரலோகத்துல செய்யப்படுகிற ஆராதனைக்கு நிழலா இருக்கு. இங்க நம்ம ஆராதிக்கிறோம், இதே ஆராதனை பரலோகத்திலே நம்ம பண்ண போகிறோம். அல்லேலூயா. இங்க மணிக்கணக்கா நான் பிரசங்கம் பண்றேன், அங்க பிரசங்கம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இயேசுதான் நமக்கு எல்லாமே. அல்லேலூயா. ஆராதனை பரலோகத்துல செய்கிற ஆராதனைக்கு நிழலா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்துல செய்யற ஆராதனைக்கு நிழல். நிழல் இன்னைக்கு நிழல்ல இருக்கிறோம். ஒரு நாள் நிஜமாவே நம்ம ஆராதனை பண்ண போறோம். மற்றவங்க செய்யற மாதிரி வீணான ஆராதனை அல்ல, மனுஷனுடைய கற்பனையினால செய்யற ஆராதனை அல்ல, தூதர்களுக்கு பண்ணுகிற ஆராதனை இல்ல, நம் தெய்வாதி தெய்வத்துக்கு செய்யற ஆராதனை. எழுந்து நிப்போமா? நன்றி ஆண்டவர்.